இன்னைக்கு பார்க்க போறது மேம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 4 வருது. சோ இதனுடைய சிறப்பு என்ன மேம்? அன்னைக்கு என்ன திதி, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, மக்கள் அன்னைக்கு என்ன வழிபாடு செஞ்சா பெண்களுக்கு ரொம்ப சிறப்பா? இல்லை, எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது தேவைப்படும். அதனால் இதெல்லாம் எழுதி குறிப்பாக அன்றைய நாளில் குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து சஷ்டி நம்ம ஒரு விரதமாக எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தேய்பிரை சஷ்டி லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கெலாம் போனாங்கன்னா ஹராஸ்மெண்ட் இருக்கும். மென்டல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வேர்பல் ஹராஸ்மெண்ட். நம்ம ஒரு எளிமையான பரிகாரம் தான், வெத்தலைன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். அதே மாதிரி ஒரு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம மிட்ல இருக்கோம் மேம். இந்த ஆடி மாசத்துல வர எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆடி பெருக்கு கூட இப்போ போன பதிவு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது மேம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 4 வருது. சோ இதனுடைய சிறப்பு என்ன மேம்? அன்னைக்கு என்ன திதி, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, மக்கள் அன்னைக்கு என்ன வழிபாடு செஞ்சா பெண்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி. ஸோ பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் ஒரு சஷ்டி வருது அப்படின்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு முருகப்பெருமான் தான். ஸோ ஒரு அரோகராவை சொல்லிவிட்டு அன்றைக்கி முருகனுக்கு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். குறிப்பாக அன்றைய நாளில் குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து சஷ்டி நம்ம ஒரு விரதமாக எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா முருகனுக்கு நீங்கள் தாராளம் தேய்பிரை சஷ்டியாக இருக்குது, இதில் போய் எப்படி குழந்தைக்கு வழிபாடு பண்ணுறதுன்னு இது ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். ஸோ தேய்பிரை சஷ்டி அதுவும் ஆடி மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் நமக்கு அது கூடி வர்றது அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு குழந்தை இல்லாதவர்கள் நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் அப்படிங்கும்போது ஒரு வேளை அரிசி உணவு சாப்பிடுவது, மற்ற வேளைகளில் பழங்கள் சாப்பிடுவதுன்றது. இந்த மாதுளம் பழம் இருக்குது இல்லைங்களா, அதில் சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த சஷ்டியில், அதுவும் செவ்வாய்க்கிழமையில். 2 விஷயத்திற்கு அந்த மாதுளம்பழ அபிஷேகம் ரொம்ப வசதி. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு இந்த சுற்றி வர சத்ருவாக இருப்பா, மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் நமக்கு பின்னாடி போய் அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்க கூட மாட்டோம், இவங்களாம் நமக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மறைமுக சத்ருக்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் தேவை. ஸோ இந்த ஆடி செவ்வாயில் இந்த நாளில் தேய்பிரை சஷ்டியில் முருகன் வழிபாடு இவங்கெல்லாம் செய்யலாம். குழந்தை பிறப்பிற்கு நீங்கள் விரதம் இருந்து பண்ணுறது, மாதுளம்பழம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, மாதுளம்பழம் நெய்வேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்றது, அதே மாதிரி முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாமே முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை அன்றைக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு வழிபாடும் நீங்கள் அன்றைக்கி பண்ணலாம். நான் சொன்னேன் ரொம்ப சத்ரு, இப்போது லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கெலாம் போனாங்கன்னா ஹராஸ்மெண்ட் இருக்கும். மென்டல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வேர்பல் ஹராஸ்மெண்ட். சும்மா வள்ளுன்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அதுவும் நம்மளுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்கு வேலைக்கு வந்தால் தான் நமக்கு வீட்டை காப்பாற்றலாம். சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, லேடிஸ் எல்லாம் மனசில் நினச்சிப்போம், இழுத்து வச்சு இவனை அரையணும் போல் இருக்குன்னு, ஆனால் பண்ண முடியாது. ஸோ இதை நமக்கு யாராவது ஒரு கடவுள் கண்டிப்பாக செய்வார். உங்களை யாராவது ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோப்பா இவன் இங்கேருந்து கிளம்புனா போதும், இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுன்னு எத்தனை பேர் மனசில் நீங்கள் வேண்டிகிட்டே இருப்பீங்க. எத்தனை பெண்கள் ஆஃபீஸில் பாத்ரூமில் போய் உட்காந்து அழறாங்க தெரியுமா, ஐயோ என் நிலைமை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் இந்த நாளில் மிஸ் பண்ணாமல் ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. அந்த ஆள் பேரை சொல்லணும். நீங்கள் அவன் அந்த ஆள் பேரை சொல்லி, ஐயோ இந்த ஆள் என்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வெத்தலை மாலை போட்டு 12 முறை வலம் வாங்க, அந்த வீரபத்ரரை சுற்றி வாங்க. உண்மையிலேங்க என்னுடைய லைஃப்லேயுமே நான் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டு இந்த மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இதுங்கெல்லாம் நம்ம கண்ணிலேயே இல்லாத அளவுக்கு வீரபத்ரர் காப்பாற்றிருக்காரு. ஸோ நமக்கு ஒரு மனிதன்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்க செய்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக கடவுள் செஞ்சு முடிச்சிருவார். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. பிகாஸ் இந்த மாதிரியான டார்ச்சரில் எத்தனை பெண்கள்
கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கடவுள் வந்து நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார். ஸோ நீங்கள் இந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லாட்டாலும் நீங்கள் என்றைக்காவது கேலண்டரில் ஒரு சஷ்டி திதியில் செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா வீரபத்திரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. அவர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். ரொம்ப சூப்பர் மேம். நான் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்டேன் ஆரம்பத்தில். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை மேம். நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், வேர்பல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், அதாவது ஆஃபீஸ் தான் இல்லை, வீடுகள்லேயுமே இருக்குது. ஒரு பெண் வந்து காலையில் எழுந்திருந்து அவள் கஷ்டப்பட்டு ஒரு ஆஃபீஸில் போய் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுத்தா வீட்டில் ஆம்பளைங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அவளை பண்ணுற டார்ச்சர் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக வீரபத்திரர் கோயிலில் போய் இதை பண்ணுங்கள். நிறைய மென்டல் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவிலே கமெண்ட்ல சொல்லணும் எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவையான பரிகாரம் மேம். நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் என்னடா பண்ணுறது, இதுலேருந்து எப்படிடா வெளில வருது. இல்லை, நிறைய பெண்களுக்கு என்னென்னா, சரி நம்ம எப்படி போய் கடவுள்கிட்ட போய் இதை சொல்கிறது அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பே இல்லைங்க. நம்ம வந்து எங்கேயாவது நம்ம காலு கீழே ஒரு தேல் இருக்குது இல்லை ஒரு பூரம் இருக்குன்னா அதை மிதிச்சுட்டு தான் நம்ம போவோமே தவிர ஐயோ பாவம் நம்ம அதை நகர்த்தி விட்டுட்டுலாம் போகிறதில்ல. என் வீட்டில் வந்து கொசு தொல்லைக்கே பேட்டை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா காக்ரோச் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹிட்டை தேடுன்னு சொல்லி அரைக்கிறோம். மனுஷன் நம்மளை பிடுங்குன்னா அதை நம்ம பண்ணி தானே ஆகணும். அதனால் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக கையாளலாம். கண்டிப்பாக இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பர் மேம். ஒரு எளிமையான பரிகாரம் தான். வெத்தலைன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யணும். அதே மாதிரி ஒரு டைலேட்டட் மைண்டோட ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு நீங்கள் போகாதீங்க, பண்ணாதீங்க. ஐயோ இது எனக்கு ஒரு பிரச்சனை, இதை நான் கண்டிப்பாக தீர்க்கணும் அப்படின்னு நினச்சின்னு போங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உண்மைதான் மேம். நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு தேவை அது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது எளிமையாக இதை செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போடுறது, மாதிரி செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை வந்து போய் பிரதட்சணம் பண்ணுறது, சக்கரத்தாழ்வாரை போய் நீங்கள் பிரதட்சணம் பண்ணுறது 12 முறை, இது எல்லாமே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். துஷ்டனை வந்து அப்படியே தூரம் நிற்க வச்சுருவார், நம்ம பக்கத்துலேயே அண்ட விட மாட்டார். ஸோ இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் நம்பி இதை செய்யுங்க. கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சூப்பர் மேம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலாக தேய்பிறை சஷ்டிங்கும் போது நீங்கள் வெறும் முருகர் வழிபாடு தான் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். அதையும் தாண்டி ஒரு சூப்பரான பரிகாரம் இன்னைக்கு மக்களுக்காக. ஆமாம், இல்லை இந்த மாதிரி நாட்கள்லாம் அதுக்காக தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருந்தால் இந்த நாளில் நீ இதை போய் செய்ய, உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு ரிலீஃப் வரும். நிறைய பேருக்கு தெரில மேம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். வீரபத்திரரை வழிபடணும் அப்படின்றதே இந்த பதிவு மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், என்ன அப்படி ஒரு கடவுள் இருக்காரா, எதுக்காக போய் வழிபடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி தொல்லைகள் இருக்குது அப்படின்னா வீரபத்திரர், நம்மளுடைய ஹிந்து தர்மம் இருக்குது பார்த்தியம்மா, ஹிந்து கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ சில பேர் கேட்கலாம், என்ன உங்கள் ரிலிஜனில் இத்தனை கடவுள் இருக்காங்கன்னு. அத்தனை கடவுளும் நமக்கு வந்து ஆதரவாக எந்த சமயத்தில் வரணுமோ வருவாங்க. அதனால தான் இத்தனை கடவுளை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கடவுளை எந்த நேரத்தில் எதற்கு நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கே இது புதுமையான விஷயம் மேம். ஆமாம், எனக்கும் தெரியாது. வீரபத்திரர் வழிபாடு வந்து நம்ம எதுக்காக பண்ணணும். பாரிஸ் வித்யா நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம்ல, இதுலேருந்து எத்தனை பேர் இந்த வீரபத்திரர் வழிபாடு எத்தனை பேர் யூடியூப்ல போடுறாங்கன்னு இப்போ. உண்மைதான் மேம். நரசிம்மர் ஒன்று போட்டோம் மேம், அதுவுமே நல்ல ரீச் ஆச்சு. நிறைய பேர் பண்ணி எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த தேங்காய் தீபம் அது அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஹிட்டான பரிகாரம் மேம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது தேவைப்படும். அதனால் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.